மதியம் 2:10 மணி அளவுக்கு அந்த அறுவை எரிந்து கொண்டிருந்த அறுவை சிகிச்சை என்ற பகுதியிலிருந்து வேலை செய்யும் பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் மதியம் 2:10 மணி அளவுக்கு அங்கிருந்து தகவல் அறிவித்தார்கள். திடீரென்று புகைமூட்டமாக இருக்குது, திடீரென்று வெடித்தது, புகைமூட்டமாக இருக்குது, எரிந்து கொண்டிருக்கிறது என்று ஃபோன் செய்தார்கள். உடனே எதிரில் இருக்கும் தீயணைப்புத்துறைக்கு 2:15க்கு கூப்பிட்டவுடன் அடுத்த 5 நிமிடத்தில் அவர்களும் தீயணைப்பு வாகனங்களோடு 3 வாகனங்களோடு இங்கு மற்றும் வெப்பேரி தீயணைப்புத்துறையும் வந்து 20 தீயணைப்புத்துறை பணியாளர்கள் வந்து இதனை தீயை அணைக்க முற்பட்டு உள்ளே சென்றபோது ஒரே புகைமூட்டமாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் மேலும் எரிந்து கொண்டிருந்த அறுவை சிகிச்சை அரங்கில் எந்தவித வெளிச்சம் இல்லாமலும் இருட்டாக இருந்தாலும் புகைமூட்டமாக இருந்தது. இன்று சொல்லப்பட்ட அந்த அறுவை சிகிச்சை அரங்கு இஎஃப்ஜி அறுவை சிகிச்சை அரங்கில் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, யூராலஜி மற்றும் பொது அறுவை சிகிச்சை பிரிவு மக்கள் அனைவரும் அங்கே அறுவை சிகிச்சை செய்வார்கள். இன்று விடுமுறை நாள், தியேட்டரை கவனிக்கும் நாள், இன்று வாஷ் செய்யும் நாள் என்பதால் இன்று எந்தவித அறுவை சிகிச்சை நடைபெறவில்லை. மெயின்டெனன்ஸ் வேலை நடந்து கொண்டிருந்ததால் அந்த சமயத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இதனை இப்போது ஒரு அரை மணி நேரமாக போராடி தீயணைப்பு வீரர்கள் அந்த முழு தீயை அணைத்து சுத்தமாக அங்கே இருக்கும் காற்று வெளியில் வரும் மாதிரி இருக்கின்ற கண்ணாடி அறைகள் எல்லாருக்கும் திறந்து வைத்து தீ அணைத்து விட்டார்கள். இப்போதைக்கு எந்த இதுவும் இல்லை. இன்று எதுவும் ஆபரேஷன் நடக்கவில்லை, எந்தவித சிகிச்சை முறையும் உள்ளே பயன்கொள்ளவில்லை என்பதால் இதனால் எந்தவித மனித பாதிப்பும் எதுவும் ஏற்படவில்லை. உள்ளே எதுவும் மருத்துவர்களும் இல்லை, ஒன்று ஊழியர்கள் பணியாளர்கள் இருந்தாலும் அவர்களும் இந்த சொன்னபோது அப்புறப்படுத்தி விட்டார்கள் நோயாளிகள். ஸோ இந்த விடுமுறை நாள் என்பதால், தியேட்டரை பராமரிக்கும் நாள் என்பதால் இந்த மின்கசிவு நடந்தது மிகவும் அதிசோஷமான விஷயம் என்று சொல்லலாம். இருந்தாலும் பாதிப்பு தான் அலுவலகத்திற்கு. உள்ளே சில உபகரணங்களும் இருக்கிறது, அதில் உபகரணங்கள் எதுவும் பாதிப்படைந்ததா என்பதை இன்னும் ஆய்வு செய்து தான் சொல்ல முடியும். ஏனென்றால் உள்ளே புகைமூட்டமாக இருக்கிறது, இனிமேல் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மேலும் அந்த அறுவை சிகிச்சை அரங்கில் உள்ள இரண்டாவது மாடியில் மின் இணைப்பு அனைத்தையும் துண்டித்துவிட்டு மேலும் அங்கு இயங்கும் லிஃப்ட் 20 நிறுத்திவிட்டார்கள். மக்கள் யாருக்கும் பாதிப்பில்லை. பொதுமக்கள் மற்ற தளத்தில் உள்ள பொதுமக்களையும் பாதிப்பில்லாமல் அப்புறப்படுத்தி விட்டார்கள். இதுதான் இப்போதைய செய்தி. மருத்துவமனை கட்டிட பராமரிப்பெல்லாம் எப்படி இருக்கு? மின்கசிவு இதுக்கப்புறம் ஏற்படாத மின்கசிவு பராமரிப்பெல்லாம் எப்படி? இதுவரை இந்த 15-20 வருடங்களாக இருக்கின்ற அறுவை சிகிச்சை அரங்கு கட்டடம் 15 வருடம் 20 வருடமாக எந்தவித மின்கசிவும் ஏற்படவில்லை. வருடம் பராமரிப்புகள் செய்து கொண்டு தான் வருகிறார்கள். பராமரிப்பில் தான் இருக்கும். இது அசம்பாவிதம். சமயத்தில் ஏதாவது மின்கசிவு, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்ட்ரா லோடு அல்லது ஏதாவது வந்திருக்கலாம். இதில் அசம்பாவிதம், விபத்து என்பது அசம்பாவிதம். இது தவிர்க்க முடியாத விஷயமா தான் இருக்குது. இது ரெகுலர் பராமரிப்பில் தான் இருக்கிறது. எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் ஏற்கனவே ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர், ஃபயர் சேஃப்டி ட்ரில் எல்லாம், மாக் ட்ரில் எல்லாம் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடத்தி முடிக்கும். மேலும் இந்த வருடத்துக்கான லைசன்ஸ் வாங்குவதற்கான அப்ளை செஞ்சுருக்கோம். அவங்களும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க ஃபயர் சேஃப்டி சைட்லேருந்து. இந்த சமயத்தில் இது நடந்திருக்கு ஒரு அசம்பாவிதமான விஷயம் மட்டும்தான். தீயணைப்பு செய்ய உபகரணம் எல்லாம் போதிய அளவு இருக்கிறது. மேலும் அதில் சிரமப்படுத்துவதற்கான இந்த வருடமும் நாங்கள் சர்டிஃபிகேட் லைசன்ஸ் வாங்குவதற்கான திருப்பி அப்ளை பண்ணியிருக்கோம். அதுவும் கூடிய கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்.